ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம். அதாவது பிரியாணியும் அரிசி பருப்பு சாதமும் ஒரே பிளேட்டில் வச்சா அரிசி பருப்பு சாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதா சொல்கிறாங்க. இது ஒரு மெடிசனாகவும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, ட்ராவலுக்கும் ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும். அடுத்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தனியா, மிளகு, ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு 4-6 பல்லு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சத்தூள், உப்பு, அரிசி துவரம்பருப்பு ஒரு கப் ஈக்குவல் ப்ரப்போசிஷனில் எடுத்து வச்சுக்கணும். இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறது பெஸ்ட்டு. நல்லெண்ணெயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும். காஞ்ச மிளகா போடும்போது யோசிச்சுக்கோங்க, ஆல்ரெடி அரைக்கிறதுக்கும் காஞ்ச மிளகா போடுறதுனால நீங்கள் எவ்வளோ போடலாம்னு. சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா, ஏன்னா இது ஃபுல்லாகவே குக்கரை வச்சு இது பண்ண போகிறதுனால கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதுக்கு போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ஈக்குவல் ப்ரப்போசிஷனில் 1 கப் அரிசினா 1 கப்பு பருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ அது அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது அரைக்கிற மசாலா எப்படி பண்ணுன்னா, மிளகு, ஜீரகம், தனியா ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 4 மிளகா நம்ம காரம் தூக்கலாக சாப்பிட்றீங்க, மிளகு காரத்தோடு அதுவும் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கலாம். அது நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டை போட்டு அப்புறம் அரைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபைன் பவுடர் அரையணும், அதுக்கப்புறம் அதை அரையணும். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம ஆட் பண்ண. நான் இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். தண்ணி விட்டு அரைக்காதீங்க. ஜென்ரலாக அரைக்கும் போது அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திப்பியாக ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில், செமி பவுடர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வரும். இது நமக்கு வதக்கும் போதே அப்படி ஒரு அரோமா வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கப் ஆஃப் இது எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப்பு அரிசி, 1 கப்பு பருப்பு. ஸோ 2 கப்பு. ஸோ இந்த 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விடுறேன் நான். ஓகேவா? 3 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா நல்லா வரும். உங்களுக்கு குழைய வேண்டாம், கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னா 2.25 கப்பு விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்க மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த ரைஸுக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு இதில் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு 2-3 விசில் வரைக்கும் விடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழையிற மாதிரி வேணும் அப்படின்னா 4 to 5 விசில்ஸ் விட்டுக்கலாம். ஸோ இதுதான். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே குக்கர் மூடி மூடணும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆத்தென்டிக் ரெசிபி இருக்கிற மாதிரி கோயம்புத்தூரில் இந்த ரெசிபி ரொம்ப ஆத்தென்டிக். உடம்பு சரியில்லைன்னா அரிசி பருப்பு சாதம், ட்ராவல் பண்ணோமா அரிசி பருப்பு சாதம், வீட்டுக்கு லேட்டாக வந்திருக்கோம், ஏதாவது எமர்ஜென்சியாக டக்குன்னு பண்ணுனா ஒரு அரிசி பருப்பு சாதம் பண்ணு, அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு ஆத்தென்டிக்கான ஹோம் ரஸ்டிக் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட காம்பினேஷனாக அப்பளம் தான் பெஸ்ட்டு. அப்பளம், ஊறுகாய், இட்ஸ் அ பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.